வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல தப்பு கிடையாது. இந்திய டைமிங் படி சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்னா இரவு 10 மணிலேருந்து மிட்நைட், அதாவது மறுநாள் காலையில் 2:30 மணி வரைக்குமே இது வந்து நடக்குது. இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சூரியன், பூமி, சந்திரன் 3 வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றும் சுற்றி வரும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வந்துட்டு இந்த சந்திரன் வந்து வந்துடும். சூரியனோட ஒளி வந்துட்டு பூமிக்கு வராது, இருள் சுந்துரும். இதுதான் வந்து நம்ம கிரகணம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகள் வந்துட்டு கர்ப்பிணிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் காலகாலமாக பெரியவங்க வந்துட்டு சில விஷயங்களை வந்து கடைபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது இந்தியாவில் தெரியாது தான், அதுவும் இரவு நேரத்தில் தான் வருது. அப்படிங்கிறதுனால இந்த சூரிய கிரகணம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யாவில் வந்துட்டு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்கூல் வந்துட்டு லீவ் விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம நியூஸில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போது அந்த அளவுக்கு நம்மளும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப பயப்பட வேணும் அவசியம் கிடையாது.